நீ நம்ம வில்லேஜ் கிச்சனில் பட்டர் நான் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் செய்கிறதுக்கு கோதுமை மாவு மைதா மாவு எடுத்துக்கலாம். கோதுமை மாவு, உப்பு, எண்ணெய் கொஞ்சமாக, தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பசிக்கலாம். அப்புறம் அந்த பேச்சு எப்படி வர்றது? பேச்சு எப்படி வருவாங்க? அப்படியே எடுத்து அந்த மூடி அதில் மூடிட்டு கறி அது உள்ளே போட்டு என்ன பண்ண போட்டு அப்படியே கல் பேரில் வச்சு மூட்டி அந்த அந்த தர்பூசணி அப்படியே வேக வைக்கிறாங்க. வேக வச்ச உடனே அந்த தர்பூசணி அப்படியே சுருங்குது. சுருங்கின உடனே அதை எடுத்து போட்டு அவன் டேஸ்ட்டாக இருக்குதுன்னு காமிச்சான். தர்பூசணியை முன்னுக்காய் அப்படியே ரவுண்டாக எடுத்துடுறது. அது வந்து சிக்கனை போட்டுருது. என்ன கலந்து போடணும் போட்டுருது. அவங்க இதுதான் சத்து இறப்பம் அப்படின்னு இறப்பேன். மாவு பசிட்ட அப்புறம் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்து ஊற வச்சுருங்க மாவை. ஏதோ பிள்ளைங்க செஞ்சுட்டோம். ஏன்னா மாடேரி வெங்காயத்தை கொச்சி நடக்கிறாங்க. தண்ணியில் மிதங்குது வெங்காயம். மிளகாயும் வச்சு அரைக்கிறாங்க. ரொம்ப பழமாக தோன்ற போடுறா கட்டிக்கலாம். நல்லா பண்ணுறீங்க. நாளை பார்த்தாலே நல்லா பள்ளிங்க பண்ணுற பள்ளிங்களா இருக்கிறீங்க. துவைப்பா முதல்ல துவைச்சா முதல் ரவுண்டு கீச்சு வை. அப்போ தான் பட்டுக்கு பிடிக்கும். பெச்சா வைக்காத. கீச்சு வை. சின்ன சின்ன கீச்சு வச்சு வர முதல்ல பிடிக்கிற அளவுக்கு பிடிக்க அப்புறம் பெச்சா வச்சுக்க. கழுப்புறேன். ஃபஸ்ட்டு பன்னீர் பட்டர் மசாலா செய்ய எண்ணெய் ஊற்றி வெங்காயம் தக்காளி காஞ்ச மிளகா முந்திரிலாம் போட்டு தாளித்து பேஸ்ட் அரைச்சிக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகணும். வெங்காயத்தை போட்டுக்கணும். வேகமாக தள்ளாது சாம்பல் பழகு. வெங்காயம் பாதி வதங்கினோடனே காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகா போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியில் வதங்கினோடனே முந்திரி சேர்த்துக்கோங்க.
உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வதங்கிறதுக்காக. வதங்க சேர்த்து அந்த உரலில் போட்டு ஆட்டு. எங்கள் மெட்ராஸில் படிக்கிறீங்க? எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்கிடுச்சு. நல்லா ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பேஸ்ட்டாக. காஞ்ச மிளகா அரைச்சிக்கலாம். நல்லா மையாக அரைச்சிக்கலாம். மையா அரைச்சிடலாம்டா, அப்போ கை அரைச்சிட தாங்க முடியாதுப்பா. டீ பிடிச்சிட்டு என்ன அடியில் உப்புதுண்ணா அப்போ தான் அடி சப்பாத்தி எடுத்து வச்ச பிறகு வெண்ணெய் தடவிக்கலாம் மேலே. நீங்கள் தோசைக்கல்லே வச்சுட்டு இந்த சப்பாத்தி மேலே தடவினீங்கன்னா அப்புறம் கீழே தான் இதுவாகிட்டு மறுபடியும் அடி பிடிச்சிரும். பட்டரே காணும். வதக்கின வெங்காயம் தக்காளி ஆறிச்சு, இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். பொம்முனேடி செய்கிற வேலையை நீங்கள் செஞ்சுக்கிங்க. எந்த பொண்ணு கட்டிக்குவா அதுமாரிலாம் வணக்கி தேடிக்கணும் ஆக்கி பொண்ணுங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா தனி தனி ரொட்டி சுட்டு பண்ணுறாங்க அந்த குழந்தை பார்க்கணுங்க. இந்த மாதிரி இருந்தால் தான் பொண்ணுங்க கல்யாணம் பண்ணிக்காயா? நம்மள உட்கார வச்சு பார்த்து பருப்பு வச்சு ஆ சரி, அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கிறனால தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க. மஞ்சள் அரைச்சிக்கலாம். பன்னீர் பட்டர் மசாலா செய்ய போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பட்டர் சேர்த்துக்கலாம். என்ன சூடானே மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம். மஞ்சள் தூள் போட்ட அப்புறம் அரைச்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா சூடு என்னென்னா அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கலாம். அன்பு பேக் பண்ணுற எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போட்ட மசாலா கொதிச்சோடனே வெந்தய இலை நல்லா நுணுக்கி போட்டுக்கோங்க. வெந்தயில போட்டு அரைச்சி கரம் மசாலா சேர்த்துக்கலாம்.
நல்லா சேர்த்துட்டு அப்புறம் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சமாக சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொத்தமல்லி தூக்கி தொட்டியில் போட்டிங்களா? உப்பு நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்கோம். சேர்த்துனாலும் அளவு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு அப்புறம் உப்பு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கரண்டி கூட அனுப்ப. நம்மக்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை, அதனால ஸ்வீட்னஸ்க்காக கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் தரணும். தண்ணி ஊற்றி நல்லா 10 நிமிஷம் கொதிச்சோடனே பன்னீரை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. அனல் நீங்கள் கம்மியாக வச்சு வேக விடுங்க. பன்னீர் போட்ட அப்புறம் பன்னீர் போட்டு அதிகமாக அனல் வச்சு வேக விட்டிங்கன்னா பன்னீர் கரைஞ்சிரும். கடைசியாக கொத்தமல்லி போட்டுக்கோங்க. இப்போ மழை வர மாதிரி அனுப்பி சீக்கிரம் வைடா, பசி இருக்கு. நாளைக்கு கையிலே எடுத்துட்டு ஓட்டுருவேன். நாடு கொட்டாவில் இந்த கோன் ஆகிட்டு அனுப்ப. ரன்னை டேஸ்ட்டு செம்மையாக இருக்குடா. 4 இன்னும் 1 இன்னும் பாதி தயிர் இன்னும் விடுவீங்களா? வெய்ய பன்னீரோடு எடுத்து போடணும். போதும் இங்கே வேணா இங்கேயும் போதும் இங்கே பன்னீர் எடுத்து போடு. ஐயா செம்மையாக இருக்குது ஐயா. பன்னீர் அப்படியே சாஃப்டாக அப்படியே வாயில். சூப்பராக இருக்குது. இந்த பன்னீர் டேஸ்ட்டு, அந்த ஸ்வீட்டு நல்லாயிருக்கு. வேறு லெவல்ரா. பட்டர் போட்டு தான் நல்லா டேஸ்ட்டு. தண்ணி குடிக்க. காரம் இருக்கு? காரமாக இருக்கு? ஆமாம்ல, மழை வர மாதிரி துரல் போட்டுனே இருக்கு. சூடாக சாப்பிட்ணும் இருக்கும். நான் பட்டரில் நல்லா ஊறி இருக்கு.